சொன்னது போலவே கனடா, மெக்சிகோ, சீன இறக்குமதி பொருட்களுக்கு வரியை உயர்த்திவிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவின் ஒவ்வொரு நகர்வும் உலகச் சந்தையில் எதிரொலிக்கும் என்பதால் டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கையை மிக உன்னிப்பாக கவனிக்கிறது மத்திய அரசு. இந்தியாவின் நம்பர் 1 ஏற்றுமதி தேசமாக இருக்கிறது அமெரிக்கா. 2024ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு இந்தியா செய்த ஏற்றுமதி அளவு $77.5 பில்லியன். இந்திய ரூபாயில் 6,74,000 கோடி. இதுவே இறக்குமதி 3,67,000 கோடி ரூபாயாகும். வர்த்தக பற்றாக்குறை 3 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கிறது. இந்த சூழலில் அமெரிக்காவோடு வர்த்தக மோதலை விரும்பவில்லை இந்தியா. பிரதமர் மோடியோடு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசிய போது அமெரிக்க தயாரிப்பு பாதுகாப்பு உபகரணங்களை வாங்குவதை அதிகரித்து நியாயமான வர்த்தக உறவை மேம்படுத்த கேட்டுக்கொண்டார் என்றது வெள்ளை மாளிகை. இந்தியா அங்கம் வகிக்கும் பிரிக்ஸ் நாடுகள் மீது டொனால்ட் ட்ரம்ப் கோபம் அவ்வப்போது வெளிப்படுகிறது. இந்த சூழலில் பட்ஜெட்டில் அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு வரியை குறைத்துள்ளது மத்திய அரசு. ஹார்லி டேவிட்சன் பைக், ஸ்டேஷன் வேகன் போன்ற சொகுசு கார்கள் இறக்குமதி வரியை குறைத்துள்ளது. மத்திய அரசு இப்படி சுங்க வரி விகிதத்தை குறைப்பது அமெரிக்காவிற்கு சாதகமான சமிக்ஞை என்கிறார்கள் வல்லுநர்கள். இதற்கிடையே பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்திற்கான பணிகளும் நடைபெறுகிறது. மெக்சிகோ, சீன பொருட்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கும் வரி அமெரிக்க இறக்குமதியாளர்களை இந்தியா பக்கம் திரும்பச் செய்யலாம் என்பது இந்தியாவுக்கு சாதகமான வாய்ப்பாக இருக்கிறது. அதுவே இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக அமெரிக்கா இருக்க ட்ரம்ப் வரிகளை அதிகரித்தால் இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம். இந்தியாவின் ஏற்றுமதிகள் மீது அவர்கள் கூடுதலான சுங்கவரியை, டாரிஃப் சுங்கவரியை விதித்தால் இந்தியா பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா இந்திய அமெரிக்க வர்த்தகத்தில் நம்ம கை தான் ஓங்கி இருக்கு. நமக்கு தான் கூடுதலான ஏற்றுமதி, அவர்களிடமிருந்து நம்ம குறைச்ச இறக்குமதி தான். நம்ம கை தான் ஓங்கி இருக்கு. நாம் தான் அவர்கள் நாட்டினுடைய மக்களை நம்பி இருக்கிறமே ஒழிய அவர்கள் மக்கள் நம்முடைய நாட்டை நம்பி இல்லை. இந்தியாவுக்கு சவால்கள் நிறைந்திருக்க ட்ரம்ப் நடவடிக்கையை வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் கவனித்து வருகிறது மத்திய அரசு.